அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் பிரகாஷ் அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு வாழ்க தாந்திரிக கலை, வளர்க தாந்திரிக கலை. ஏன்னா வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தாந்திரிகத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்கோம். ஏன்னா தாந்திரிகம் கற்றுக் கொடுக்க நிறைய ஜோதிடர்கள் இல்லை. நிறைய ஜோதிடர்களுக்கு தாந்திரிகம் தெரியாது. தந்திரமாக கிரகங்களை கையாள தெரிவதில்லை. சரிங்களா? அப்போது எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பரிகாரங்கள் மூலியமாக ஜெயிக்கணும். எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கும். பணம் தான் எல்லாருக்கும் தேவை. அது தவிர என்ன, பணம் இருந்துட்டால் நிம்மதி வந்துடும் எல்லாம் வந்து நினைக்கிறீங்க. ஆனால் அது ரொம்ப தவறு. பணத்தை தாண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னா பணத்துக்காக தான் சண்டை வருமா? வேறு ஒன்றுக்காக சண்டை வரும். எல்லாத்துக்காகவும் சண்டை வரும். பட் ஆனால் வேறு சில விஷயங்களுக்காக சண்டை வரும். ஆனால் இந்த தாந்திரிக கலையில் அதை சரி பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு விஷயம், நிறைய வேர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நிறைய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ எல்லாருக்கும் சிறியானங்கை பெரியானங்கை எல்லாருக்கும் தெரியும்ல. சிறியானங்கை பெரியனங்கை எல்லாருக்குமே தெரியும்ல. இந்த சிறியானங்கை பெரியனங்கை மூலிகை என்ன பண்ணோன்னா, சிறியானங்கை எடுத்து வெள்ளிக்கிழமை நாளில் அந்த சிறியானங்கை எடுத்து கண்ணாடி பாட்டிலில் சண்டை போட்டிருக்கிறவருடைய ஃபோட்டோ போட்டு, இப்போ கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது அப்படின்னா மனைவி என்ன பண்ணணும், கணவரோட ஃபோட்டோவையும் அந்த சிறியானங்கை செடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடியில் அவரோட ஃபோட்டோ மேலே போட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த செடி, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மனைவியோட ஃபோட்டோ இப்படி படுத்த வாக்கில் போடணும். போட்டு அடைச்சி ஈசானியத்தில் வச்சிடணும். ஒற்றுமையாயிருவாங்க. பரிகாரம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? என்னென்னா, ஈசானியத்தில் ஏன் வைக்க சொல்கிறோம்? ஒரு மனிதனுக்கு எது நல்லா இருக்கணும்? ஈசானியம் தான் நல்லா இருக்கணும். அப்போது அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே என்னென்னா, கணவர் கீழே இருப்பார், மனைவி மேலே இருப்பாங்க. இது வேதத்திலே இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எப்போவும் மனைவி கீழே இருப்பாங்க, கணவர் மேலே இருப்பாங்க. ஆனால் என்னைக்கு மனைவி மேலே வர்றாங்களோ கணவர் கீழே இருக்காரோ அப்போயே அந்த குடும்பத்தில் சண்டை வராது. புரியுதுங்களா? ஜோதிடர்களுக்கான உங்களுக்கு இது புரியும். அதுவே ஆண் எப்போவுமே மேலேயே இருக்கார், மனைவி கீழே இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள தான் பிரச்சனையே வரும். அங்கே தான் விரிசல் விழுகும். ஆணும் பெண்ணும் சரிபாதின்னு சொல்லிக்கிறோம். அப்போது இந்த சிறியானங்கைக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு மொழியை சொல்கிறேன். இது கணவன் மனைவிக்கு மட்டும் எல்லாம் இல்லை. நம்மளுடைய குழந்தைகள் நல்லா படிக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு கல்வி நல்லா இருக்காது. அப்போ இந்த கல்வியை நல்ல முறையில் எப்படி கொடுக்கலாம்? எப்படி கொடுக்கலான்னா பரிகாரங்கள் மூலியமாக தான் கொடுக்க முடியும். ஜோதிடத்தின் மூலியமாக கொடுக்க முடியாது. ஜோதிடத்தின் மூலியமாக கொடுத்துருவீங்களா? பரிகாரத்து மூலியமாக தான் கொடுக்க முடியும். என்னென்னா, ஜாதகத்தை பார்ப்பீங்க, ஓ ரைட் ஓகே படிப்பு சரியாக வராது, முதல்ல எந்த நோட்டை திறந்தாலும் இந்த குழந்தை சரியாக படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு தடவை நீங்கள் சொல்வது 1000 தடவை சொல்வதுக்கு சமம். அதனால் அதை சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? படிப்பாங்க, மீடியமாக படிப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆவான், இப்படி தான் சொல்லணும். அதில் இதில் படிக்க மாட்டான் போ அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. அவமரியாதை ஒரு ஜாதகத்தை அவன் படிக்கும் குழந்தையாக இருக்கும்போது அந்த ஜாதகத்தை அப்படி அவமரியாதை பண்ணக்கூடாது. அவன் அன்றோடு அவன் படிப்பை அத்துவிடும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஜாதக நோட்டை தூக்கி இப்படி போட்டார் என் கண்ணுக்கு முன்னாடி. ஒரு பிரபலமான ஜோதிடர். ஏன்னா நான் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். மா இதெல்லாம் படிக்க மாட்டான் போமாங்கிட்டு அப்படி நோட்டை தூக்கி போட்டார். இன்றைக்கி அவன் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் ஊக்கம் கொடுத்துருந்தால் படிப்பாமா, கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான், டியூஷனுக்கு அனுப்புங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், கொஞ்சம் ஊக்கம் கொடுத்துருந்தால் அவன் வேலைக்கு போயிருப்பான். அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, போய் நீ படிக்க மாட்டடா போய் வேலைக்கு போடான்னு வேலைக்கு அனுப்பிச்சி விட்ருச்சு. ஒரு தப்பான முடிவை ஜோதிடர்கள் தான் எடுக்க வைக்கிறீங்க. யாருக்கும் நெகட்டிவ் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது. பாசிட்டிவ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெகட்டிவே சொல்லணும். கண்டிப்பாக உண்மை தான். ஆறுதல் ஜோதிடர் தான் ஆறுதல் சொல்லணும். வேறு யார் சொல்லுவா? பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு ஆதரவு சொன்னால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு வேறு மாதிரி ஆகி போயிடும். ஒரு மனைவி கோவத்திலேருந்து ஒரு நண்பர் வந்து போய் அந்த இடத்துல சிலிண்டர் போடுறவர் அழுதுட்டு இருக்க நேரம் பார்த்து, ஏன் மேடம் அழுகிறீங்க,
கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் நான் இருக்கேன் மேடம், உங்களுக்கு பெஸ்ட்டு வெல்விஷராக இருப்பேன், எல்லாம் உங்களை நல்லா பார்த்துக்கலாம் மேடம், நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க மேடம்னு சொல்லுவான். அடுத்த மாதம் இன்னொரு சிலிண்டர் புக் ஆகும். சார் அன்றைக்கி நீங்கள் பேசும்போது ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. என்னன்னா கிரகம் எப்படி கூட்டு போகுது பாருங்கள் ஒருத்தரை. முதல்ல உங்களுடைய கஷ்டங்களை வெளியில் இருப்பவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் செவர் இருக்குது, கண்ணாடி இருக்குது, சோபா இருக்குது, சேர் இருக்குது, டிவி இருக்குது, ஃபேன் இருக்குது, இந்த செவர் சீலிங்லேயே சொல்லலாம். சொல்லிட்டிங்கன்னா இது வெளியில் போகாது. ஆனால் வெளியில் போய் ஒரு நண்பர்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அதை வீக்னஸை பயன்படுத்தி பல கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடும். இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள்னால் பணம் மட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு எல்லார்ட்டையும் வைக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போது கிரகங்களை ஏற்கணும் சரியாக. அவனே சிறந்த ஜோதிடன். கிரகத்தை ஏற்காதவன் சிறந்த ஜோதிடனே அல்ல என்னை பொறுத்த வரைக்கும். அதான் நான் சொன்னேன்ல, சூரியன் கெட்டு போனால் வாட்சி கட்டாத, சூரியன் கெட்டு போச்சுன்னா வாட்சி கட்டாத, சந்திரன் கெட்டு போச்சுன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் போகாத. சூரியன் கெட்டால் வாட்சி கட்டாத, சந்திரன் கெட்டால் மென்டல் ஹாஸ்பிட்டல் போகாத. புதன் கெட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? அடிக்கடி பேங்க்குக்கு ஆடிட்டோடலாம் பேசாத. குரு கெட்டார்னா என்ன பண்ணணும்? வகுப்பறைக்கு அடிக்கடி போகாத, டீச்சர்ஸ்ட்ட பேசாத. புரியுதுங்களா? அப்போ சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா என்ன? பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுகிறத குறைச்சிக்க. புரியுதுங்களா? சுக்கிரன் கெட்டவன் தான் என்ன பண்ணுவான்? சுக்கிரன் கெட்டவனுக்கு எல்லாமே கெட்டுரும், குழந்தை பாக்கியமும் கெட்டுரும். சிறு வயதில் ஒரு பையன் படிச்சுட்ருக்கான், ஒரு 15 வயசு ஆகிடுது, அவன் கையில் மொபைல்னு சொல்லக்கூடிய புதனும் ராகுவும் கிடச்சிட்றாங்க. அவன் என்ன பண்ணுறான்? அதில் சுக்கிரன் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்ப்பான். பார்த்து என்ன போயிடுவான்? சுக்கிரன் கெட்டவன் ஏதோ கெட்டு ஏதோ நொந்து போவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அதனால் சுக்கிரன் கெட்டவன் என்ன பண்ணணும்? பெண்கள்கிட்ட பேசக்கூடாது. சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா. செவ்வாய் ஒருத்தனை கெட்டு போச்சு அப்படின்னா காவல்துறை பக்கம் போகாத, காவல்துறைக்குள்ளே உள்ளே போகாத, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாத. இதெல்லாம் எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் ஜோசியக்காரர் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு ஃபீஸ் போட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா ஜோதிடம் என்பதை நீங்கள் ஒரு தடவை தான் பார்க்குறீங்க, வீட்டுக்கு ஒரு தடவை தான் பெயிண்ட் அடிப்பீங்க. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ தான் பெயிண்ட் அடிப்பீங்க. அது மாதிரி சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தோம் சார், அந்த ஜோசியர் இதை சொன்னார், அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை சார். அப்போது ஃபோன் பண்ணி, ஐயா வணக்கம், எனக்கு தனுசு லக்கணங்க ஐயா, மிதுன லக்கணங்க ஐயா, இந்த ராசிங்க இந்த நட்சத்திரங்க ஐயா, நான் என்னமோ வானத்துலேருந்து குதித்த மாதிரி, அவங்க என்னமோ பூமிக்குள்ளேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி, அவங்களே கேள்வி கேட்டு இந்த பரிகாரம் பண்ணிடலாம்லங்கய்யா ஐயா, இன்றைக்கி சாரா லக்னாதிபதி லக்னத்தில் இந்த புள்ளி, நான் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டேண்ணா. உனக்கு தேவை ஜாதகம் பார்க்குறியா, அதுக்கு ஃபீஸ் பே பண்ணுறியா, அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குறியான்னு இருக்கணும். அதை விட்டு ஃபோனை போட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிரும். அது இல்லாமல் நைட் 2 மணிக்கு கூப்பிட்றது, காலைல 5 மணிக்கு கூப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும். சரிங்களா? இப்போது சூரியன் கேட்டால் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். அது மாதிரி வங்கிகள் நான் ஏற்கனவே பேசியிருப்பேன், ஆனால் அதில் சில விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஐயாவுக்கு ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா? உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா? எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது? 2 பேர் ஸ்டேட் பேங்க்கில் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்கு, உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்கு. நான் பிரவீன், நவீன் உங்களுக்கு கனரா பேங்க், ஒரே பேங்க்கு. ஐயா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. சரிங்களா? இந்த பேங்க் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, எல்லோரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் மட்டும்தான் நினைக்கிறீங்களே தவிர, எந்த நேரத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எந்த நட்சத்திரத்தில் ஓப்பன் பண்ணணும், தாராபலன் என்னன்னு பார்க்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு நேரம், கல்யாணம் பண்ணுறதுக்கு 4 நட்சத்திரம் நேரம் எல்லாம் பார்க்குறீங்கல்ல. நம்மளுடைய வருவாயை ஈட்டக்கூடியது, நம்ம வருவாயை சேமிக்கக்கூடியது பேங்க்கு தானே. நம்ம தான் அங்கே தானே கொண்டு நம்ம பணத்தை வைப்போம். அப்போது அதை எந்த டைமில் ஓப்பன் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. எந்த தசாபுத்தியில் ஓப்பன் பண்ணணும்,
என்ன பேங்க்கில் ஓப்பன் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த தொழிற்சாலைக்கு அந்த பேங்க் எந்த பேங்க்கில் இந்த டைமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நாட்களை குறித்து கொடுங்க. முதல்ல ஒவ்வொரு பேங்க்கு என்ன கிரகம்னு தெரிஞ்சுக்குங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு சந்திரனும் சனியும், சந்திரனும் சனியும். ஸ்டேட் பேங்க் சூரியன் செவ்வாய், ஸ்டேட் பேங்க் வந்து சூரியனும் செவ்வாயும். ஐசிஐசி பேங்க் செவ்வாய் சந்திரன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ராகுவும் சனியும். அதில் தான் அதிகமாக கடன் வாங்கிடுவான். அது இந்துஸ்தான் பேங்க்கு, ஆக்சிஸு. இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கேதுவும் செவ்வாயும். இந்துஸ்தான் பேங்க்கு, ஆக்சிஸு இதெல்லாம் வந்து கேது செவ்வாய். அதுக்கு அடுத்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு சுக்கிரன். கரூர் வைசியா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா குரு புதன். ஆமாம். சிட்டி யூனியன் பேங்க் வந்து குரு, முழு குரு. சிட்டி யூனியன் பேங்க்கு குரு, குரு மட்டும், முழு குரு. ஆமாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎம்பி தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா சனி, முழு சனி. புரியுதுங்களா? இப்போது கிரகங்களும் பேங்க்குகளும் தெரிஞ்சு போச்சா? எந்த ஜாதகத்தில் என்ன கிரகம் நல்லா இருக்குது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லணும். அப்போ என்ன பண்ணால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். கிரகத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கனாலே சக்ஸஸ் ஆகிடுவீங்க. சூரியன் கெட்டவன் தான் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான். அப்படி நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. சூரியன் உச்சத்தில் இருக்கிறவனும் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான். சூரியன் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவனும் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான். சூரியனால் நன்மை நடக்கக்கூடியவர்களும் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான். ஆனால் சூரியனும் சனியும் பார்வை இருந்தால் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் பணம் தங்காது. சூரியனும் சனி பார்வை இருக்கணுங்க. அப்போ மையன் சண்டைக்காரங்களா? அப்போ மையனும் ஐயா சனியோட வீட்டில் சூரியன் இருக்கார், ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், பணம் நிற்கிதான்னு பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு புதன் வந்து குருவோட வீட்டில், குரு போய் புதனோட வீட்டில் கன்னியில், இங்கிட்டு தனுசில், இப்படி வச்சுக்கோங்க. கரூர் வைசியா பேங்க்கில் போய் கன்னியில் இருக்கக்கூடிய குரு அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, இல்லைன்னா புதன் இருக்கக்கூடிய தனுசு வீட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா? யாருக்கு தனுசு வீட்டில் புதன் இருக்காரோ அவங்க கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். யாருக்கு கன்னி வீட்டில் குரு இருக்கோ அவங்க சிட்டி யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்போ அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தொழில் சிறப்பாக இருக்கும், உங்கள் தொழில் ஓஹோன்னு நடக்கும். இப்போ அண்ணன் அஸ்த நட்சத்திரம், பூபதி அண்ணே அஸ்த நட்சத்திரம், உங்களுக்கு ஒரே பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்துருப்பீங்க. 5 பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா? இதான் 2வது பேங்க். அப்போ இன்னும் நீங்கள் 3 பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இன்னும் 3 பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அவரோட தசாபுத்தியை கணக்கு போட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் பணம் வரும்னு முடிவு பண்ணணும். இப்போ என்ன தசை என்ன புத்தினே? குரு தசை சந்திர புத்தி. ஆக்சுவலாக குரு தசை நடந்த சந்திர புத்தியில் பணம் வரும். குரு தசை சந்திர புத்தினா பணம் வரும். ஆனால் அவருக்கு நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், எங்கே பணம் வரும்? போய் இந்த விரைச்செலவு ஆகிட்டே தான் இருக்குது. அண்ணன் வீட்டில் இன்றைக்கி ஒரு சுப நிகழ்வு. இன்றைக்கி உத்திர நட்சத்திரத்தில் அண்ணன் உத்திரம் அஸ்தம், உத்திரம் அஸ்தம். அண்ணனுக்கு இனி வந்து ஏறுமுகம் தான், இறங்குமுகம் கிடையாது. இனி யோகம்தான். ஏன்னா அவர் வீட்டில் இன்றைக்கி ஒரு சுப நிகழ்வு நடந்திருக்கு உத்திர நட்சத்திரத்தில். அது என்ன முகூர்த்தத்தைன்னு பார்க்கணும். 12 மணிக்கு அப்புறம் தானே அபிஜித்தை தாண்டி விட்டது. அப்போ யோகத்தை பெற்றுவிட்டால் அவளும் யோகமாக மாறிவிடுவாள். இப்படித்தான் நம்ம பார்க்கணுங்க. தாந்திரிகம்ன்றது இதுதான். எந்திர மந்திர தந்திரத்துக்கு வேலை அது அப்பாற்பட்டது. ஆனால் தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி. சரி, கார் கம்பெனி சொல்லியிருப்பேன்ல, ஒவ்வொரு கார் கம்பெனிக்குமே ஒரு பிராண்ட் இருக்குல்ல. நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன கார் என்னென்ன கம்பெனின்னு. ஆனால் யாரெல்லாம் அவங்களுடைய ஜாதகப்படி சந்திரன் நல்லா இருந்தால் என்ன கம்பெனி சொல்லியிருப்பேனே?
ஹோண்டா இப்போ ஹோண்டா கம்பெனி சந்திரன் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்குது, என்ன கம்பெனியில் எடுக்கலாம்? ஸ்கோடா எடுக்கலாமா? புரியுதுங்களா? ராகு நல்லா இருக்குது அப்படின்னா ஃபோர்ட் கம்பெனியில் எடுங்க. ஃபோர்டு ராகு ஒன்றுக்கு மட்டும். கேது நல்லா இருக்குது அப்படின்னா இன்னொரு நல்ல அழகான ஒரு கம்பெனி இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், வால்வோ. கேது நல்லா இருந்தால் வால்வோ கம்பெனி எடுக்கணும். ஐயா உயிர் மூச்சு யாருங்கய்யா? வால்வோ. புரியுதுங்களா? அதே மாதிரி லைஃப்பில் சக்ஸஸ், இந்த கார் எடுத்தால் சக்ஸஸ் ஆகணும், என்ன கிரகம் நல்லா இருக்கணும்? யாருக்கெல்லாம் சுக்கிரனோ செவ்வாயோ நல்லா இருக்கோ டாடா கம்பெனி இல்லைன்னா மாருதி. டாடா கம்பெனி இல்லைன்னா மாருதி. ஓகே. இப்போது சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருக்கார் அப்படின்னா பியர்ஸ் சோப்பு யூஸ் பண்ணலாம். பியர்ஸ் சோப்பு, பியர்ஸ்ன்னு ஒரு சோப்பு இருக்குது, சூரியன் நல்லா இருக்கவங்க போடணும். புரியுதுங்களா? லைபாய் சோப்புக்கு பியர்ஸ் கண்ணாடி மாதிரி இருக்கும், அதில் எல்லா கலரும் இருக்குது. ஆனால் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருக்கவங்க அந்த சோப்பு யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு சார் எனக்கு ஜாதகத்தில் இன்னும் வேறு ஏதாவது சோப்பு யூஸ் பண்ணால் என்னென்ன கிரகம் நல்லா இருக்கணும்? புதன் நல்லா இருந்தால் ஹமாமு, சுக்கிரன் நல்லா இருந்தால் லக்ஸு, இல்லைன்னா நம்ம கழுதை சோப்பு, ஹமாமு. இப்படியும் நம்ம சொல்லலாம். அப்போது சோப்பில் கூட இருக்கா சார்? இருக்குது. இப்போ சுக்கிரன் யோகியாக செயல்படுதுன்னு வைங்களேன், என்ன கலர் சட்டை யூஸ் பண்ணலாம்? லேடிஸ் பேர் உள்ள கம்பெனியில் சட்டை வாங்கி போடணும். இப்போ சங்கீதா ரெடிமேட்ஸ், தர்ஷினி ரெடிமேட்ஸ், இந்த மாதிரி இருக்குல்ல, யாருக்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்கோ அந்த கடையில் போய் சட்டை வாங்கி போடுங்க. சந்திரன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ ராம்ராஜில் சட்டை வாங்கி போடுங்க. ராம்ராஜில் சட்டை வாங்குங்க, ராம்ராஜ் சட்டை வாங்குங்க. புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் இது நம்ம செவ்வாய் நல்லா இருக்கோ வைக்கிங்கில் வாங்குங்க. வைக்கிங்கில் ஆம்பளை ட்ரெஸ் போய் எடுங்க. இப்போ பெண்களுக்கு பாருங்கள், கலர்ஸ் எல்லாருக்குமே தெரியும்ல, கலர்ஸ்னால் பல வகை இருக்கும், அது ராகு கேதுல எடுத்துக்கலாம். பெண்களுக்கு இந்த எல்லாருக்கும் சொல்கிறாங்களே செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது அப்படின்னா கலர்ஸில் ட்ரெஸ் எடுங்க. இந்த தோஷ நிவர்த்தி ஆகும், உங்களுக்கு கல்யாணமும் நடந்துடும். ஆமாம், செவ்வாய் வந்து இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா சென்னை சில்க்ஸில் போய் ப்ரௌன் கலர் சாரீ எடுங்க. அவங்க இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். பல ஆராய்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சென்னை சில்க்ஸ் போங்க, நான் எந்த கம்பெனியில் காசு வாங்கிட்டு விளம்பரம் பண்ணலை, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிரகங்களையும் அந்த கம்பெனியும் ஒப்பிட்டு தான் ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஆமாம், செவ்வாய் நல்லா இருந்தால் சென்னை சில்க்ஸில் போய் அந்த கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு ப்ரௌன் கலர் சாரீ எடுங்க. கண்டிப்பாக தடை உடையும் கல்யாணம் நடக்கும். அதான் ப்ரௌன் சொன்னேன்ல. ஆமாம், கலர்ஸில் வந்து ஆமாம், ராகு தோஷம் இருந்தால் கலர்ஸில் போய் பல வண்ண கலர்களில் ட்ரெஸ் எடுங்க. ஆமாம், இப்படி திருமண தடைக்கு கோயில்களை தாண்டி ஜவுளி கடைக்கு வந்துட்டோமா? வாழை மரம் வெட்ட தேவையில்லை, பல கோயில் போய் பரிகாரம் பண்ண தேவையில்லை. எளிமையாக சொல்கிறேன், முடிச்சு விட்ருவோம். புரியுதுங்களா? எளிமையாக பரிகாரம் தேடுங்கள். இப்போது பைக்கு வந்து எல்லோரும் வச்சுருப்பாங்க. டிவிஎஸ் பைக்கு, குரு நல்லா இருக்கேன் டிவிஎஸ் பைக் எடு, குரு நல்லா இருந்தால் டிவிஎஸ் பைக் எடு. புரியுதா?
சந்திரன் நல்லா இருந்தால் ஹீரோ ஹோண்டா பைக் எடு. இப்போ செவ்வாய் நல்லா இருந்தால் சுசுக்கி. இப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. சரி சார், நான் வெளிநாடு போகணும், அந்த வெளிநாடு பிளான் எனக்கு எப்போவுமே சக்ஸஸே ஆக மாட்டேங்குது, ஃபெயிலியர் ஆகுது. வெளிநாடுனா ராகு, வெளிநாடுனா ராகு, ஃப்ளைட்டுனாலும் ராகு, ராகுவும் சந்திரனும் சேர்ந்தால் தான் ஃப்ளைட்டு. கப்பலே என்ன சொல்கிறோம், சந்திரன், கப்பலை சந்திரன் வரும், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் ராகு தானே. அப்போ சந்திரன் ராகு தானே, பறந்தாலும் ராகு, மிதந்தாலும் ராகு. அப்போது இதுக்கான ஒரு பரிகாரம் என்னென்னா, ஆம்புலன்ஸ் வந்து பொறுமையாக போகுமா வேகமாக போகுமா? செம்ம ஸ்பீடில் போகும், நல்ல ஸ்பீடில் போகும். ரோடு ராகு தானே. ஃப்ளைட்டு எங்கேயாவது நிற்குமா? ஆம்புலன்ஸ் எங்கேயாவது நிற்குமா? அதை ஓட்டக்கூடிய ஆள் யார், சனியா இல்லையா? டிரைவர் சனி தானே. அவர்களுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா வெளிநாடு போகிறது சக்ஸஸ் ஆயிரும். ஆமாம், ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு சட்டை வாங்கி மட்டும் ப்ரெசன்ட் பண்ணுங்க. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிநாடு பிளானு சக்ஸஸ் ஆயிரும். என்ன கலர் வேணாலும் அவங்க ஒயிட் தான் போடுவாங்க. புரியுதுங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும், பண்ணி பாருங்கள். நம்ம பச்சை மிளகா பரிகாரம்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ்ன்ற மாதிரி வேர்ல்டு லெவல் ஃபேமஸ்ஸு. 2 பச்சை மிளகா, 2டா அந்த மாதிரி. ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா 2 பச்சை மிளகா காலையில் எடுத்துகிட்டு போங்க, சாயந்தரம் வரும்போது அந்த பச்சை மிளகா தூக்கி ரோட்டில் போட்டுருங்க, பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஜோசியம் சொல்லும் போது இல்லைங்க, பொதுவாக இது வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளமாக இருக்குது ஆஃபீஸில் அப்படின்னா இது கொஞ்சம் சில்லித்தனமாக இருக்கும், எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் உள்ளார்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய கதையே இருக்குதுல்ல. புரியுதுங்களா? எளிமையான முறையில் தான் பரிகாரங்கள் தேடணும். இன்னொன்று சார், எனக்கு ரொம்ப எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது சார். எப்போ பாரு ஏதாவது ஒன்று எதிரி இருக்கான்னா, ஒரு 80 கிராம் மிளகு வாங்கி அந்த 80 கிராம் வெறும் 100 கிராம் கூட கிடையாது, 80 கிராம் மிளகு வாங்குங்க. யாரெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்களோ அவங்க பேர் அந்த சீட்டில் எழுதி அந்த மிளகோடு மடித்து 4 ரோடு சந்திக்கிற இடம் இல்லை 3 ரோடு சந்திக்கிற இடத்துல போட்டுருங்க. அந்த மிளகு வண்டி ஏற்றும் பொழுது பிரச்சனைகள்லாம் நொறுங்கிடும், அந்த எதிரி ஓடிடுவான். இது நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் பஞ்சகாவிய விளக்கு போடுங்க. இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுடைய பாசிட்டிவை கொடுக்கும். பஞ்சகாவிய விளக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடும். இந்த விளக்கு போடும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவும் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போயிடும். சரிங்களா? எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் சார், ரொம்ப நாளாக எங்கள் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, இதில் எனக்கு ஒரு தீர்வே கிடைக்கல அப்படின்னா 7 தீபம் ஏற்றணும். மேற்கு பார்த்து 7 தீபம் ஏற்றணும் வீட்டில் பிரச்சனைக்காக. இந்த 7 தீபமும் டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்கணும். எத்தனை நாள் ஏற்றணும் அப்படின்னா கரெக்டாக எழுதி வச்சுங்க, 108 நாள். ஒரு பெரிய ப்ராப்ளம் சார், 108 நாளைக்குள்ள முடியணும் அப்படின்னா 108 நாளும் புது விளக்கில் தான் தீபம் ஏற்றணும், மேற்கு பார்த்து. 7 ஒரு நாளைக்கு 7 தீபம். அதை நீங்கள் காலையில் ஏற்றினாலும் சரி, சாயந்தரம் ஏற்றினாலும் சரி, 108 நாளைக்கு ஏற்றணும். சார், பெண்கள் எங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்குது, என்ன பண்ணலான்னா தாராளமாக குளிச்சுட்டு ஏற்றலாம், அதனால தப்பே கிடையாது. அக்னி நம்மலாம் நினச்சிட்ருக்கோம் அது வந்து பிரச்சனையே கிடையாது. முன்னோர்கள் ஒதுக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா வேட்டைக்கு போய் தான் நம்மளாம் சாப்பிட்ருக்கோம். பெண்களை வேட்டைக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அந்த டைமில்? அந்த ஸ்மெல்லுக்கு மிருகங்கள் வந்து அட்டாக் பண்ணும். அதனால தான் 3 நாள் ரெஸ்ட் எடுன்னு ஓரமாக ஒதுக்கி வச்சாங்க. இதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏய் ஏய் அப்படின்றாங்க. அதெல்லாம் எப்போவுமே எடுத்துக்க மாட்டாங்களே, சரிங்களா? அப்படி எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி யாருமே வாழ முடியாது, சரியா? அப்போது அதுக்கான ஒரு விதி விலக்கு என்னென்னா, இது செய்ய இதுக்காக பயந்துக்க வேண்டாம், குளிச்சுட்டு நீங்கள் எப்போ மாதிரி உங்கள் தீபத்தை போடலாம். ஆனால் வேண்டுதல் வலுவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் வேண்டாதீங்க. என்னோடய அட்வைஸ் அதுதான். எனக்கு இதை நடத்தி கொடு, அதை செஞ்சு கொடு, அதை பண்ணி கொடுன்னு கேட்காதீங்க. கடவுள்
அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன பிரச்சனைன்னு. அணுவும் அசையா என்ன தேவையோ அவன் கண்டிப்பாக கொடுப்பான். இறைவனை நினைத்து துதி பாடலாம், தப்பே இல்லை. பாடல்கள் பாடுவது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ பள்ளியறை பூஜையில் இறைவனை நினச்சி ஒரு பாட்டு பாடுங்க, திருமணத்தடை விலகி கல்யாணம் நடந்துடும். பள்ளியறை பூஜையில் இறைவனுக்கு பிடித்த பாடலை பாடுங்க, அந்த பள்ளியறை பூஜை போய் பாருங்கள், கண்டிப்பாக கல்யாணம் ஆயிரும். சார் எனக்கு கோச்சாரத்தில் அந்த கிரகம் இருக்குது சார், எனக்கு சாரத்தில் அந்த கிரகம் இருக்குது சார், இந்த புள்ளியில் இந்த கிரகம் இருக்குது சார், அதெல்லாம் இங்கே தேவையே இல்லை தாந்திரிகத்துக்கு. நம்ம ரூட் எப்போவுமே தனி ரூட்டு. என்னுடைய வகுப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளோ பேர். யாராவது வகுப்பில் ஜாயின் பண்ணணும்னா கால் பண்ணுங்கள், என்னுடைய அலைபேசி நம்பர் சொல்கிறேன். இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பிடிஎஃப்லாம் 300 பேஜ் தர்றேன். 300 பேஜ் பிடிஎஃப் என்னோடய வகுப்பில் 300 பேஜ் இந்த தடவை கொடுத்துருக்கேன். 300 பக்கம் பிடிஎஃப் பரிகாரங்கள் எப்படி அடிச்சிங்க, எப்படி தயார் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோ விஷயங்களை உள்ளே கொடுத்துருக்கேன். சரிங்களா? வாங்க, நேரடி வகுப்புக்கு வாங்க. சரியா? அப்போது இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லாருக்குமே தன விஷய எந்திரம் கொடுத்து இப்போ வரைக்கும் ஃபெயிலியர் ஆகவே இல்லை. எல்லோரும் கூப்பிட்டு சார் சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது சார், எனக்கு எந்திரம் நல்லா வேலை செய்யுது. 5 விதமான தன விஷய வேரும் கொடுத்தேன். மெட்டீரியல் நிறையா கொடுக்கணும். ஃபீஸ் வாங்கிறது முக்கியம் இல்லை, வந்தவங்களுக்கு மெட்டீரியல் நிறையா கொடுக்கணும். காசை வாங்கி கல்லால் போடக்கூடாது, நம்மளும் கொடுக்கணும். வாங்கி இப்படி உள்ளே போடக்கூடாது, நம்மளும் கொஞ்சம் கொடுக்கணும். கொடுத்தா தான் திரும்பி வரும், இல்லைன்னா வராது. ஜோதிடர்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கர்மா எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு புண்ணியத்தையும் சேர்த்துக்குங்க. நன்மை செய்வது முக்கியமல்ல, அந்த நன்மையோடு சேர்த்து ஒரு சில விஷயங்களும் புண்ணியங்களும் பண்ணிக்கோங்க. புண்ணியம் வேறு, நன்மை வேறு. புண்ணியம் வேறு, நன்மை வேறு. நீ தெரிஞ்சு ஒருத்தனுக்கு 500 ரூபா கொடுத்தா அது நன்மை, 4 பேருக்கு தெரியாமல் கொடுத்தா அது புண்ணியம். எவன் ஒருவன் விளம்பரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறானோ அவனே சால சிறந்தவன், அவன்தான் புண்ணியவான். விளம்பரம் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறேன் புண்ணியவான்லாம் கிடையாது. நான் டெய்லி அன்னதானம் போட்டேன், நான் டெய்லி அதை செஞ்சேன், நான் 2 பேருக்கு சாப்பாடு போட்டேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இவர் ஒருத்தர் புண்ணியம் பண்ணு புண்ணியம் பண்ணு, நான் பண்ணுற புண்ணியம் போதுனே. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்துக்காக நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இறைவன் நமக்கான ஒரு வழியை காட்டிகிட்டே இருப்பார். ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஜோதிட மூலியமாக கிடைக்கலாம், இல்லை ஒரு நண்பர் மூலியமாக கிடைக்கலாம், ஒரு சகோதரர் மூலியமாக கிடைக்கலாம். எங்கே சார் சொந்த பந்தம் உதவி பண்ணுறாங்க, பார்த்தா தெரித்து ஓடிடுறாங்க. இந்த மாதிரி சொல்கிற நிறைய பேருக்கு மத்தியிலையும், சார் எங்கள் அண்ணன் இப்படி தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் தம்பி இப்படி தான் சார் ஹெல்ப் பண்ணாங்க. 100ல் 15 பேர் இப்படி இருப்பாங்க, 85 பேர் இப்படி இருப்பாங்க. 5 விரல்கள் ஒரே மாதிரி இருக்காது, 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்காது. இதுதான் வாழ்க்கை. இந்த 5 விரலில் நமக்கு 5 பஞ்சபூத தத்துவம் தான். மனைவியை பிடிச்சா சுண்டு வரல, நீ வசதியாக வாழ்றியானா மோதிர வரல, நீ வாழ்க்கையில் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறோம்னா பாம்பு வரல, எப்போவுமே நீதி நேர்மையாக பேசணும்னா ஆள்காட்டி வரல, எப்போவுமே கம்பீரமாக நீ நிற்கணும் அப்படின்னா கட்ட வரல. இந்த 5 பஞ்சபூதமும் இந்த 5 விரலில் தான் இருக்குது. இதை சரியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பை கரெக்டாக கொண்டு போயிடலாம். ஒரு சிலர் நினைப்பாங்க என்னென்னமோ பரிகாரம் சொல்கிறான், புதுசு புதுசாக சொல்கிறான்னு. நான் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லுவேன், ஆராய்ச்சி இல்லாமல் சொல்ல மாட்டேன். நான் ஏன் முத சாண்ட்ரோ கார் வச்சுருந்தேங்க, அது ஹோண்டா கம்பெனி தானே, சின்ன வண்டி. ஏன் அந்த வண்டி வாங்கினேன், அப்போ தான் ஜாதகத்தை பார்க்குறேன், சந்திரன் நல்லா இருக்கார். சரி, 2வது கிராண்ட் ஐ10 தான் வாங்குகிறேன், அதுக்கடுத்து BMW வாங்குகிறேன். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்கள் கரெக்டாக தன் வேலை செய்யுது. இந்தந்த கம்பெனியை கிரகமாக பாருங்கன்னு சொல்கிறேன். ஆரம்பித்த வருடங்களை கிரகமாக பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றிகள் பல. அடுத்த மாதம் அண்ணன் அவர்களுடைய இதில் நிறைய விஷயங்கள் காலையிலே வந்துடுறேன், நிறைய கொண்டு வர்றேன். சரிங்களா? என்னுடைய வகுப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு 30 சீட்டு தான். ஆகஸ்ட்டு 23ஆம் தேதி வகுப்பு. ஜாயின் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம்.
வகுப்பு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9677861886. இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே பிடிஎஃப் கொடுக்குறோம், எந்திரம் கொடுக்குறோம், வர்ஷியவேர் தர்றேன், நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? கற்றுக்கோங்க. ரொம்ப பயனுள்ள வகுப்பு இது. சரிங்களா? வாய்ப்பளித்த குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துக்கு நன்றிகள் பல. நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் பிரகாஷ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும். ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளையின் சார்பாக பூபதினன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது.